ஒவ்வொரு முறையும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. கிராஸ் செக் இது பண்ணோம்னா கொஞ்சம் சரியா வரல. இப்படி கொடுத்தா உங்களுக்கு நேரா வருதா? கொஞ்சம் அப்படியே லைன்ல இருங்க. ஆனா கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை சென்டர் தான் உங்களுக்கு பெட்டர். ரைட். அப்போ நீங்கள் வந்து நமக்கு என்ன தகவல் சொல்கிறாங்கங்கிறது நம்ம நேரில் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நான் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நமக்கு இந்த மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. பட் இங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டிஆர்பி போர்டு மூலமாக போஸ்டிங் போட போறாங்கிறது கன்ஃபார்மாக இதன் மூலமா நமக்கு தெரியுது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக புதிய ஆசிரியர் நியமனம் அப்படின்னு இந்த நியூஸ் வந்து பிளே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இது நான் சொல்றேனே, இந்த நியூஸ் பாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அதிக ஆசிரியர்கள் நியமனம் செய்வதாக ஒவ்வொரு ஆண்டும் 2000 அரசு பள்ளி மாணவர்கள் இந்திய அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் படிக்க ஏற்பாடு. இவங்க முழுமையா அவங்க சொல்றது வந்து இந்த நியூஸ் ஃபுல்லா இங்க கவர் ஆகட்டும். இவங்க முழுமையா சொல்ல வர ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இதன் மூலமாக கன்ஃபார்மா தெரியுது. மிக விரைவில் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்திருந்தாலும் கூட நமக்கு வந்து இதுல கிளியரா வரல. கருணாமூர்த்தி பெருமாள் நாட் கிளியர் சாங் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் பாக்குறேன். நெட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. கருணாமூர்த்தி பெருமாள், நீங்க டெய்லி லைவ் டெஸ்ட்லாம் நல்லா அட்டன் பண்றீங்க, நல்லா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எல்லாமே டவுட் தான். பட் இருந்தாலும் இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த காலகட்டத்தில் வந்து போஸ்டிங் போடுவாங்க வந்து இருமொழி கொள்கையை விட்டு தர மாட்டோம். ஓகே, இது அவங்க பாலிடிக்ஸ் ரீதியாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கல்வித்துறை சார்பாக மிக விரைவில் வந்து போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இது வந்து இத்தனை நாள் வந்துட்டு அவங்க பொருந்திருந்தாலும் கூட இதுக்கு மேல ஏன் இவ்வளவு சீரியஸா இவங்க இதை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் நமக்கு இருக்கு. என்னுடைய ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் எழுதி அப்புறமா அதனுடைய நியமன தேர்வு எழுதி போஸ்டிங் போடுறதுக்கு வந்து எப்படி ஒரு 7 இருந்து 8 மாசம் டைம் ஆகும். சரிங்களா? அந்த 7-8 மாசங்கிறது வந்து இந்த 2025க்குள்ள முடிச்சாகும். இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் மாசம் நடந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு இன்னும் இதுல இருக்கிறதே வந்து 9 மாசம் தான் இருக்கு. ஆக இப்போ இந்த ஒரு 10 நாள், இந்த 15 நாட்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இதுல இன்னும் ஒரு டிஜிட் நமக்கு இது ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு பர்டிகுலர் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாருங்க ஒரு நிமிஷம், நான் அதுல பாத்துறேன். ஏன்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து 800 சம்திங் பேரை தான் போறதா சொல்லியிருந்தாங்க. 800 சொல்ற பேர் வந்து முதுகலை ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் போறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா உங்களுக்கு இந்த நியூஸ் நான் கையில் எடுத்துட்டேன். இது உங்களுக்கு காட்டுறேன். இவங்க வாயிலேயே இப்ப சொன்ன ஒரு தகவல் என்ன பாத்தீங்கன்னா, 1721 பாருங்க, நான் இதுல காட்டுறேன். அது உள்ள வரும், பட் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. கிளியரா தெரியுதா? இது வந்து 1721 பேர் வந்து, ஐ மீன் என்னன்னா, 1721 முதுகலை ஆசிரியர்கள், 841 பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்யப்படும். இது வந்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ இதுல தான் ஓடிட்டு இருக்கு. பின்னாடி வரும் போல. பட் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஹைலைட்டா இது தேவைப்படுங்கிறதுனால இந்த இமேஜை நான் எடுத்து உங்ககிட்ட சொல்றேன். சரி, இப்போ இதே இதுல தான் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ்ல நமக்கு வந்துட்டு இருக்கு. லைவ் நியூஸ்ல, பட்ஜெட் நியூஸ்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இதான் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இது போஸ்டிங் கம்மி. அதாவது 1721 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1721 சம்திங் வச்சுக்கலாம். அதே மாதிரி 841 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து 8400 பேருக்கு மேல இருக்காங்க. அதாவது மொத்தம் 40,000 வேக்கன்ட் மேல இருக்கு. வேகன்சி நிறைய இருக்கு. பட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சைடு தான் இப்போதைக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு. ஆனா இந்த இத்தனை வேக்கன்ட்டும் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். மிக விரைவில் ஃபில் பண்ணி ஆகணும். இதை கண்டிப்பா மிக விரைவில் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா வேற வழி இல்லை. நமக்கு இது ஒரு வருஷம் தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல அவங்க வந்து போஸ்டிங் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவங்க தீவிரமா இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இத்தனை தகவல்களும் இப்போ இந்த பட்ஜெட், மாநில பட்ஜெட் இப்போ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல இவங்க ஒதுக்கியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பல 1000 கோடிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ஒன்றும் பர்டிகுலர் டீடைல்ஸ் தெரியல. நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு நியூஸ் உங்களுக்கு வரும். பட்ஜெட் பிரேக்கிங்ல வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நியூஸ் வரும். இந்த ஒவ்வொரு நியூஸ்லையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த வரிசை உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் நான் வீடியோவா உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன். ஸோ இதான் இப்போதைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல். இதுல இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா,
இதுல ஒரு முக்கியமான நியூஸ் ஓடி இருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க. இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. பாருங்க, ஆசிரியர் நியமனம் தேர்வு வாரியம் மூலமாக புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிக்காங்க. அதுல பாருங்க, தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிறது அமைச்சருடைய பேர் போட்டு கீழே போட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். புதிய ஆசிரியர்கள் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெடியா இருக்காங்க பாருங்க, அந்த வேகன்சி இல்லாம புது ஆசிரியர்கள் வந்து இதுக்கு மேல எக்ஸாம் எழுதி, டெட் எக்ஸாம் எழுதி அப்புறமா நியமனம் தெரிவிச்சு அது போஸ்டிங் போட போறதுங்கிறது வந்து நிறைய இருக்க போகுது. அதனால நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரியல், இதுதான் உண்மை. எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம் வரும் வராது அப்படின்னு 1000 வார்த்தைகள் பேசினாலும் கூட இதுதான் உண்மை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் தேவைப்படுது அப்படின்னா உடனே டக்குன்னு அவங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சு போஸ்டிங் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல வந்து போஸ்டிங் இன்னும் இத்தனை நாளும் போர்டில் இதுவும் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாது. பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. பட் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மிக விரைவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் கிடையாது, 2025 எண்டு. ஏன்னா 2026 ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அடுத்த 2-3 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரூல்ஸ் இருக்கும். அந்த டைம்ல வந்து எந்த ஒரு புது இதுவும் போட முடியாது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடி ஒதுக்கீடு. இதுதான் ரியல். 46,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து சேலரி, புதுசா டீச்சர்ஸ் போடுறது, இது எல்லாமே அடங்கும், அதுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது வரைக்குமே போஸ்டிங் போடாம தான் இருந்தாங்க. பட் இதுக்கு மேல போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா நிறைய அட்மிஷன் கூட பாத்தீங்கன்னா 41,000 பேர் பக்கம். இப்ப நேற்று வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 46,000 பேர் இந்த உயர்கல்வித்துறை, உயர்கல்வி அந்த என்ன சொல்றது, ஹை ஸ்கூல் உயர் வகுப்பு 10வது வரைக்கும் இருக்கு பாருங்க. அந்த மிடில் இதுல இருக்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேருக்கு மேல சேர்ந்திருக்காங்க இந்த கல்வியாண்டுல அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருந்தது. பட் இதெல்லாம் கம்மி. அது வந்து அந்த கல்வி ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, அந்த ஜூன் ஜூலை வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, அப்பதான் வந்து பல லட்சக்கணக்கான பேர் சேருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஆக ஸ்டூடெண்ட் வந்து இங்க அதிகமா சேர்ந்துட்டு தான் இருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியரா தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க பணமும் நிறைய பாருங்க, பள்ளி கல்வித்துறைக்கு 46,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம். ஆனா இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று சொல்றேன். 160 கோடி பக்கம் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிருக்காங்க. கணினி பயிற்றுவித்தார் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெட் 2012 டெட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடாம இருந்தாங்க. அப்ப இதுக்கு மேல வந்து போஸ்டிங் இதுக்காக போட போறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட போறாங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல வந்திருக்கு. கண்டிப்பாக 100% சொல்றேன், பாசிபிள் இன்க்ரீஸ் வேகன்சி. எனி பாசிபிள் டு இன்க்ரீஸ் வேகன்சின்னு கேட்டிருக்கீங்களே சிறினி, கண்டிப்பா 100% சொல்றேன், அடிச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட 40,000 வேகன்ட் இருக்கு. அவங்க கண்டிப்பா அதிகப்படுத்தி போடுவாங்க. போஸ்டிங் நிச்சயம் போடுவாங்க, அதிகபட்சம் போடுவாங்க. 100% கன்ஃபார்ம். சங்கீதா டிஎன் டெட் 2025 எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆன்சர், 100% கன்ஃபார்ம். நீங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், சரிங்களா? ஏன்னா 2025 அவங்க இந்த ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் 2026 வந்து ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஓப்பனாக நான் சொல்றேன். ஸோ அவங்க இதுக்காக தான் வெயிட்டிங். பட் இந்த வருஷம் தான் நம்மளுடைய என்ன சொல்றது ஹைலைட்டான இயர் வந்து இந்த வருஷம் தான். யூஜிடிஆர்பி 840 வேகன்சிஸ் லோ சார். கண்டிப்பா 8,000 சம்திங் சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். பட் அவ்வளவு வேகன்ட் இருக்கு, 8,000 சம்திங்கே போடலாம். அதுக்கு மேலேயே வேகன்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2012-13 போட்ட போஸ்டிங் தான் மறுபடியும் எப்போ போட்டாங்க? 10-12 வருஷமா போஸ்டிங்கே போடல. இதுல வந்து நிறைய ரிட்டைர்மெண்ட் இருந்திருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எவ்வளவு வேகண்ட் சார்? வாட் அபவுட் எஸ்ஜிடி டீச்சர்ஸ்? இதுக்காக வெயிட்டிங், இந்த வருஷத்துக்காக வெயிட்டிங். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆகட்டும், அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகட்டும், இந்த டைம்ல போஸ்டிங் போட்டதுனால அந்த டைம்ல நீங்க வந்து ஓட்டு போடுவீங்க. கண்டிப்பா இந்த டைம் நிச்சயம் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இன்னும் ஒரு பட்ஜெட் நியூஸ் ஓடிட்டு தான் இருக்கு. 40,000 வேக்கண்ட் இருக்கு, அதாவது டிஎன்பிசி இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு 40,000 வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பிரேக்கிங்ல பார்க்கும்பொழுது நிறைய வேகன்சி இருக்குங்கிற விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அதுக்கு தகுந்த பணமும் ஒதுக்கியிருக்காங்க. மிக விரைவில் வந்து போஸ்டிங் போடதான் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இது நல்லாவே தெரியுது. அதனால நீங்க எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? பிடிபிஆர்டி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். இன்னும் 40,000 50,000 வேகன்ட் இருக்கு, கண்டிப்பாக ஆகும்.
40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் நிதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பிரேக்கிங் போயிட்டு இருக்கு. இது அப்படியே நீங்க ஒரு நியூஸை பாருங்க, தெரியுங்களா? 40,000 நியூஸ் இது போக பாருங்க, இப்போ வரும் பாருங்க. சைதாப்பேட்டையில் பிரேக்கிங், இதெல்லாம் போனதுக்கு பிறகு பாருங்க 40,000 வேக்கண்ட் வரப்போகுதுங்கிற விஷயத்தையும் இதுல பின்னாடி வரும். இப்போ உடனே போயிட்டு இருந்தது, கேமராவை திருப்புறதுக்குள்ள வேற நியூஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுத்த நிமிஷம் இது வந்துடும். இந்த பட்ஜெட் பிரேக்கிங் இருக்கு பாத்தீங்களா? 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு தகவல் இப்போ வரப்போகுது பாருங்க. 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். 40,000 இது நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. வேகன்சிங்கிறது நம்ம டெட், இது வந்து அரசு பணியிடங்கள் இது டெட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து டிஎன்பிசி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தது தான், சரிங்களா? இந்த 40,000 வேகன்ட். ஆனா பட் நம்ம டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்ல விட நம்ம டெட் டிபார்ட்மெண்ட்ல, டீச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்கு. திவ்யா சொல்லியிருக்காங்க ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார், இது உண்மையா? டிஎன் டெட் 2025க்கு நியூ புக் சிலபஸா சார்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சொல்லியிருக்காங்கன்றத நீங்க சொன்னீங்க, பட் அந்த நியூஸே கன்ஃபார்ம் ஆகல. அப்படியே ஸ்கூல் புக் வந்தாலும் கூட இந்த கல்வியாண்டுல வராது. அப்படியே இந்த கல்வியாண்டுல வந்தாலும் கூட இந்த டைம் டெட் எக்ஸாம்ல அதை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நடைமுறையில் இப்ப என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு அந்த புக்ல இருக்கக்கூடிய இதுல தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2018-19 புக் எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்தது. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2022 வரைக்கும் 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய புக்ல இருந்து கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இப்ப இன்னைக்கு இந்த டைம் புக் மாறினாலும் கூட அடுத்த வருஷம் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்ப வந்து என்ன, ஜூன் ஜூலைக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை, இப்போ இன்னும் 2-3 மாசம்ங்கிறப்போ இந்த வருஷமே அவங்க மாத்தினாலும் கூட டெட் எக்ஸாம் அதுக்குள்ள வந்துடும். அதனால நீங்க கவலையே பட வேணாம். இப்ப இருக்கிற புக்கையை படிச்சுட்டு இருங்க. இன்னும் மாத்துறது பத்தின தகவல் எதுவுமே வரல, இன்னும் யாருமே சொல்லல, சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு ரூமர் கிளப்பிருப்பாங்க போல, ரூமரால் நம்ப வேண்டாம். ஒய் நாட் டெல்லிங் ஹெச்ஜிடி சார்? ஏன் சொல்லாம? ஹெச்ஜிடி மிக விரைவில் நிரப்பப்படும், இடைநிலை ஆசிரியர்கள் நிரப்பப்படும். அவங்க வந்து எதுக்காக வெயிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா இப்ப ஃபில் பண்ணா மட்டும்தானே அடுத்த முறை ஓட்டு உடனே கிடைக்கும். அது வந்து இந்த வருஷம் தானே, அப்ப போறது கூட ஹெச்ஜிடி பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்னா ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கணேசன் சின்ன பையன், ஒய்நாட்டு ஹெச்ஜிடியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை இல்லை, ஹெச்ஜிடி ஆகட்டும் பட்டதாரி ஆகட்டும் எல்லாமே வந்து இதுக்காக வெயிட்டிங். இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட வேணா, கண்டிப்பாக நிரப்பப்படும். பிடி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார்? எனி சான்சஸ்? சான்சஸ் இல்லை, கன்ஃபார்மா சொல்றேன். பிடி வேகன்ட் ஆகட்டும், இங்க ஹெச்ஜிடி ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகமான வேகன்சி இங்க இருக்கு. 40,000-50,000 வேகன்ட் இருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க, 10 வருஷமா போஸ்டிங் போடுங்க, 10-12 வருஷம் போஸ்டிங் போடுங்க. அங்க வந்து ரிட்டைர்மெண்ட் எவ்வளவு இருக்கு எடுத்து பார்த்தா 60,000-70,000 வேக்கண்ட் பக்கம் இருக்கும். அவங்க வெளியில காட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியா காட்டியிருக்காங்க, ஆனா அதுல போஸ்டிங் போட வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரெண்டாயிரத்தி 2021 இருந்து அதே சேம் சிலபஸ் தான். புக் மெட்டீரியல் நியூ மெட்டீரியல் எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்க, அதே புக் தான். நீங்க கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? டோன்ட் வெரி, வேற எதுக்குமே நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். அதே பழைய சிலபஸ் தான், நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. பாருங்க எல்லாமே 40,000 அரசு பண்ணிடுங்கள் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் இப்போதைக்கு பட்ஜெட் பிரேக்கிங்ல போயிட்டு தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 2025 யார் நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா லைஃப் டைம் ஷெட்யூல் சொல்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு லைஃப் டைம் ஷெட்யூல் தான் எல்லாருக்குமே. இந்த ஒரு டைம், இந்த ஒரு 2025 மட்டும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, போஸ்டிங் கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த டைம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, எல்லாம் வீட்டு வசதித்துறை இந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்பா நிறைய நியூஸ் இது வரைக்கும் போயிட்டு தான் இருந்தது. அதனால இப்போ பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொன்றும் இப்ப நியூஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? when we expect ஆல்ரெடி லைவ் தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி லைவ் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இதுல பார்த்துட்டு இருங்க. அந்த 40,000 வேக்கண்ட்ங்கிற ஒரு விஷயம் வருது பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க,
when we expect TNT and PGDRB இந்த வாரத்திலே எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த 10 நாட்களுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க இப்பயே ஆரம்பிச்சாகணும். இந்த மார்ச் மாசத்துக்குள்ளே இவங்க வந்து ஆரம்பிச்சு கொண்டு போனா மட்டும்தான் இந்த 8 மாசத்துல அவங்களுடைய ப்ராசஸ் அத்தனையுமே முடிச்சாகணும். எக்ஸாம் எழுதி ரிசல்ட் கொடுத்து போஸ்டிங் போடுற லெவலுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு விளம்பரம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நாம பொறுப்பு இல்லை. சரி, இதுல மிக மிக முக்கியமான இனிப்பு செய்திகள் பாத்தீங்கன்னா 40,000 வேக்கன்ட் கவர்மெண்ட்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. இது அரசு பணியிடங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சார்ந்தது. இதுல வந்து பர்டிகுலரா டீச்சிங் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக மிக விரைவில் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கா சார்? பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மீன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சிருக்காங்களே நியமன தேர்வு, அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டு தானே ஆகணும், வேற வெளியில இல்ல. இது நாள் வரைக்குமே 2012 வந்துட்டு நீங்க டெட் பாஸ் பண்ணியிருந்தா போதும், 82 மார்க் எடுத்தா போதும் போஸ்டிங் போட்டு கொடுத்துறோம், ஏன் 90 மார்க் எடுத்தா போதும் போஸ்டிங் போட்டு கொடுத்துன்ற அந்த நிலைமை மாறி 82 மார்க்கு அப்புறம் வெயிட்டேஜ் மார்க்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு 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 கடைசியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, நியமன தேர்வு தான் நம்ம வச்சு போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நியமன தேர்வு எழுதியாச்சு, அதுல பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு தான் ஆகணும். எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும். பேப்பர் 2 மீன்ஸ் நியமன தேர்வு பாஸ் பண்ணவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் போஸ்டிங் போடுறாங்க. அதனால கம்மியா தான் இருக்காங்க, வேகன்சி நிறைய இருக்கு, அதனால எல்லாருக்குமே போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கீழே போயிட்டு இருந்து 40,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறதா ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் லைவ் இதோட கட் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய சர்வீஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம டெட் எக்ஸாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் 10-15 நாள்ல வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு ரெகுலரா நம்ம டெய்லி டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வந்து 8344059944 செல்போன் அந்த நம்பருக்கு நீங்க மிஸ்ட் கால் கொடுக்கும் பொழுது டெய்லியுமே 100 கொஸ்டின் டெட்டுக்காகவே ஸ்பெஷலா நம்ம டெட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெட்டுக்காகவே ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன சொல்றது, லைவ் டெஸ்ட் ஃப்ரீயா கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் டெய்லி ஃப்ரீயா உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இது வந்து 8344059944 நீங்க ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும். கூடவே இது சம்பந்தப்பட்ட அத்தனை மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெட்டீரியல் வேணும்னு நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கும் 8344059944 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க அதை கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த 2025 ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறவங்க நிச்சயம் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா கிடைக்கும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நமக்கு வேக்கன்ட் இருக்கு, எல்லாமே 6 to 12 கூட இருக்கிற கண்டென்ட் நம்ம படிச்சா போதுங்கிறது தான் இங்க நம்ம சொல்ல ஒரு மெசேஜ். அதனால நாம இந்த 2025 நல்லா படிச்சு நம்ம போஸ்டிங் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னென்னமோ யாராவது ஏதோ சொல்லிட்டு போறாங்க, இந்த 2025 டோட்டலி எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிட்டு நீங்க படிச்சு ஒரு போஸ்டிங் போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அது டீச்சர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நம்ம டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வேகன்சி வந்து ஏகப்பட்ட வேகன்ட் இருக்குங்கிற விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. 40,000 வேகன்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க முதல் முறையா. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம டிஎன் டெட் டிபார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா 40,000 வேகன்ட் மேல இருக்கு. சரிங்களா? பேப்பர் 1 அப்பாயின்மெண்ட் ஏங்க, டீச்சிங் டிபார்ட்மெண்ட் வரும்போது பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே சேர்ந்ததுதாங்க. அதனால பேப்பர் 1க்கு மட்டும் தனியா நம்ம சொல்லணுன்றதால இல்ல. அதனால பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே போஸ்டிங் போட போறாங்க. சரிங்களா? அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இதுல எல்லாருக்குமே பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு பேப்பர் 2 ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு போஸ்டிங் போடுறது கன்ஃபார்ம் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைவ் டெஸ்ட் தான் பாருங்க, கீழே போட்டிருக்காங்க பாருங்க. 40,000 வேகன்ஸ், இது பாருங்க 40,000 காலி பணியிடங்கள். அது பாருங்க, கடந்த 4 ஆண்டுகள் 78,000 பேருக்கு பணி நியமனம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. 40,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் வரும் நிதியாண்டில். இதான் வந்து அவங்க சொல்ல வர விஷயம். கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நான் லைவ் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.